காமணி நேரத்துல மூத்தவன் வந்துருவான். அதுக்குள்ள புடவை மாத்திட்டு கீழே இறங்கிடுங்க. நாங்க எதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கணும்? எங்களை என்ன பொண்ணு பார்க்கவா வராங்க? ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனதுக்கே நாசமா போச்சு வாழ்க்கை. இதுல மறுக்க அதெல்லாம் பண்ண முடியாது. ஏய், சொன்னது செய்யுங்கடி. உங்களுக்கு என்ன இன்னைக்கு ஒரு முடிவு தெரியணும், அம்புட்டு தானே? என் மவன் வரட்டும், சாவகாசமா பேசி உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுற இடத்துல நான் தான் இருக்கேன். ஆனா அவன் வர்றப்போ முகத்தை இறுக்கி வச்சுக்கிறது, தலைய தொங்க போட்டுக்கிறது, இதெல்லாம் இருக்க கூடாது. புரியுதா? போங்க, போயிட்டு சேலைய மாத்திக்கிட்டு வாங்க. ஈஸ்வரி தாயே, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். புருஷன் வர்றான்னு உள்ளுக்குள்ள அப்படியே கலங்குதோ? எதுவா இருந்தாலும் அவ வர்றப்ப பளபளன்னு நிக்கணும், அம்பிட்டுதான். போங்க. சரியான சைக்கு குடும்பம்க்கா. என்ன வேணுமா இப்ப அவங்களுக்கு நம்ம கிட்ட? என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க? ஏய், என்னடி எனக்கு தெரியாத பாஷையில ஏதோ பேசிக்கிட்டு இருக்கே? நீ என்ன வேணாலும் பேசி தொலை. என் மவன் வர்றான், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் என் கையால நானே செய்ய போறேன். நீங்க போங்க. ஜோதி அத்தாச்சி, ஜோதி அத்தாச்சி வாங்கங்க. சீக்கிரம் வாங்கடி. சொல்லுங்க அத்தாச்சி. போ, காபி போட்டுட்டு வேலைய ஆரம்பிங்க. இவங்க எல்லாம் துணி மாத்திட்டு வந்துருவாங்க. சரிங்க அத்தாச்சி. கிளம்புங்கடி, போங்க. ரேணு, நந்தினி வா. அத்தாச்சி, ஆர்வத்துல அடுப்பை எப்படி திருப்பிடாதீங்க. ஆல்ரெடி அது நாபு உடஞ்சிருக்கு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ஏதாச்சும் சொல்லாம சும்மா போக மாட்டாளே, வாய் சும்மாவே இருக்காது. போங்க போங்க, போய் சீக்கிரம் வாங்க. என்ன இருக்கேன் சார், இருக்கேன். அக்காஸ், அக்காஸ், வெறித்தனக்கா. மாமாஸ் கம்மிங். ஆதி குணசேகரன் கம்மிங் கா. என்ன? ஏய், சோள பத்திர போடா. டேய், நீனும் ஓடி போலியாடா? நான் ஏன் ஓடணும்? சிங்கம் தான் கலையிறங்கிடுச்சுல்ல. சிங்கம் கலையிறங்கினதை பார்த்து ஆடுகள்லாம் பயந்து மிரண்டு ஓடுறதை பார்த்துட்டு தான் அந்த சந்தோஷத்துல தான் நான் ஹனிமூனே போக போறேன். இதான் இந்த தம்பியோட ஆசையே. ஆமா, அத்தை எங்க? அத்தை எங்க? அத்தை எங்க? அங்கிட்டு இருக்காங்க. எங்க அத்தை? எங்க அத்தை? யாரு இவனுக்கு இப்படிலாம் சொல்லி தரா பைத்தியம்? அத்தை எங்க? அத்தை வாங்க அத்தை. என்ன அத்தை, நீங்க போன போட்டு சொன்ன மாதிரியே மார்க்கெட்டுக்கு போய் சமைக்க தேவையான அத்தனை பொருளையும் வகை வகையா தரம் பார்த்து பிரிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி. இங்க பாருங்க, நண்டு, கோழி, காடை, கௌதாரி, மீன் எல்லாத்தையும் தலைய நல்லா கிளீன் பண்ணிட்டேன். இப்ப எல்லாரும் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் மாமா. இன்னைக்கு மாமா வர்றாருல, திருவிழா மாதிரி இருக்கணும். இது மாமாவுக்கு நாம கொடுக்கிற ட்ரீட். சொல்லுங்க, மாமா என்ட்ரி ட்ரீட். என்ன முழிக்கிறீங்க? ஜோதி, ஜோதி அத்தாச்சி, போய் அங்க நில்ல. உங்களுக்கு வாடிங்க. என்ன அத்தாச்சி? எனக்கெல்லாம் கொதிக்குது. கொண்டு போய் நல்லா கழுவு. இவன் என்னமோ கழுவி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். இருந்தாலும் நீ இன்னொரு தடவை கழுவி. சரிங்க அத்தாச்சி. நல்லா கிளீன் பண்ணிட்டேன். சரிப்பா. சரி. அத்தை, இங்க பாருங்க, நான் வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து இது வரைக்கும் உங்க கையால சாப்பிடவே இல்ல. இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும். ஆதிர, இங்க வா. வா 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 வா. என்ன? நீ என்ன? எங்கடி போயிட்ட? அம்மா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, அதான் போயிருந்தேன். அன்னிங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஆமா, இவங்க பெரிய மகாராணிங்க. இவங்க கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போயிட்டேன். பெத்தவன் நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கேன், என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? அம்மா, நான் கிளம்பும் போது நீ தூங்கிட்டு இருந்தம்மா, அதான் அன்னிங்க கிட்ட சொல்லிட்டு போனேன்.
சரி இப்ப என்ன அதுக்கு முதல்ல இவங்கள எதுக்கு வந்திருக்காங்க? ஆதிர என்ன விஷயம்னே தெரியாம தான் டைமுக்கு வந்து சேர்ந்திருக்கியா? ரைட்டு விடு, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு. மா என்னம்மா நடக்குதுங்க? உங்க அண்ணன் வர்றாண்டி. அண்ணே அண்ணே ஏய் என்னடி அங்கே பார்வ? போய் முகத்தை கழுவிட்டு சமையல் அறையில ஜோதி இருக்கா, அவளுக்கு போய் கூடமாட ஒத்தாசை பண்ணு. ஐயா வாங்க ஐயா. அண்ணா சேதுராமன், ராமச்சந்திரன், நல்லா இருக்கேடா? நல்லா என்ன வெளியே நின்னுக்கிட்டு உள்ள வாங்க. உங்க மருமையை ரொம்ப நாளாச்சுல வெளியே போய் வர்றதுக்காக வரவேற்க நிக்கிறோம். நீங்க போய் உங்க அக்காவை பாருங்க. என் மருமகன் மாறி இருப்பாம்ல? மாறி இருக்கணும், மாறி இருந்தா நல்லது. போங்க போங்க. ஆதிர நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கிற நாள் பக்கத்துல, ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்திருக்கு. டேய் மாமா கமிங், ஹனிமூன் கோயிங். அண்ணி என்ன அண்ணி? வா வா வா. தம்பி நல்லா இருக்கியா? எப்படிப்பா இருக்க? எனக்கு என்னக்கா குறை? மடியில பாரத தான் வழியில பயப்படணும். அந்த மதுரை வீர அருளால நல்லா இருக்கேன்க்கா. இம்புட்டு நாள எங்க போயிட்ட? அக்கா புளியங்குடியில மதுரை வந்ததுக்காக ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன். அதனால அங்கே இருக்க வேண்டியதா போச்சு. அது சரி. தாய் எல்லாரும் நல்லா இருக்கேளா தாயி? நல்லா இருக்கும். அவளுகளுக்கு என்ன, நல்லாதான் இருக்காளுங்க. எங்களதான் பம்பரமா சுத்த வைக்கிறாளுங்க. ஏக்கா இப்படி எல்லாம் பேசுற? அப்படிதான் பேசுவேன். என்ன வாயாடுறாளுங்க தெரியுமா? இந்த வீட்ல நாளுக்கு நாளுக்கு பிரச்சனை கூடிக்கிட்டே போகுதுயா. என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியல. உன் மூத்த மகன் குணசேகரன் தான் வாராம்ல? ஆமா. வந்தாம்னா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவாக்கா. ஆமாப்பா, நீ உட்காரு, நான் காப்பி போட்டு கொண்டாரு. அக்கா எதுக்கு உனக்கு வீண் சிரமம்? என்ன இப்படி சொல்லிவிட்ட? என் தம்பி இம்புட்டு நாள் கழிச்சு வந்திருக்க, காப்பி கூட போடலன்னா இப்படி? நீ உட்காரு உட்காரு. ஏய் சீக்கிரம் புடவை மாத்திட்டு வாங்கடி. தம்பி மேல பாசம் வச்சிருப்பாங்க. என் அக்கா என் மேல உயிரே அங்கிள், ஆன்மீக அங்கிள், நீங்க நடக்கிறத முன்கூட்டியே சொல்லிருவீல்ல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு என்னைய மாதிரியே ஆம்பளை புள்ள பிறக்குமா, இல்ல எங்க மாமியா மாதிரி கொழுக்கு கொழுக்கு முழுக்கு முழுக்குன்னு பொட்ட புள்ள பிறக்குமா? அதுக்கு முதலிரவு நடக்கணுமாப்பா. அது எப்ப நடக்கும்? பகல் இரவாகும் போது, இரவு பகலாகும் போது அது நடக்கும். அதான் டெய்லி நடக்குதே. உனக்கு விடியணுமேன்னு சொல்ல வந்தேன். அங்கிள் என்ன குழப்புறீங்க? அதான் ஐயா. தம்பி, ஹூ ஆர் யூ பா? நான் சாமியோட அசிஸ்டண்ட்டு. இங்கிட்டு ரொம்ப கேள்வின்னு வச்சுக்கோ, சாமி கோவப்பட்டு ஃபஸ்ட்டே நடக்கணும்னு சாப்பிட்றோம், ஜாக்கிரதை. தம்பி, நீ கலாய்க்கிற அளவுக்கு என் வாழ்க்கை தர தட்டி கிடக்குல. மாத்துறேன். சீக்கிரமா இந்த வீட்டில் கூவா 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 சத்தம் கேட்க வைக்கிறேன். பார்ப்போம். காது கொடுத்து கேட்பேன் கூவா கூவா சத்தம். ரேணுகாக்கா, மாமா வராரு, ஆர்த்தி எடுத்து வரவேற்போம். வாங்க வைப் பண்ணலாம். உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? சில் பண்ணலாமா? வாங்க வாங்க, ஜம்ப் பண்ணி சந்தோஷமா ஆடலாம். ஆதிரா வா, நம்ம போய் வரவேற்போம். வா. மூஞ்சி பாரு. அண்ணி என்ன நீ பண்ணிட்டு இருக்காங்க? போலாம் வா. தாயி தாயி உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாம இருக்கவும் முடியல. இதுவரைக்கும் அந்த குணசேகரன் உங்களை பேசியே கொன்னான். ஆனா இப்ப உள்ள குணசேகரன் உங்களை கொன்னுட்டு தான் பேசுவான். அந்த புளியங்குடி மதுரை வீரன் உத்தரவுப்படி வர்றவன் குணசேகரன் இல்லம்மா, ஒத்தப்பன சொடல உக்கிரமா வந்துகிட்டு இருக்காம்மா. உட்காருங்க. ஏமா நந்தினி,
அந்த விசாலாட்சி அம்மா இந்த வீட்டை ஆட்டி படைக்கிறாங்களே, நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம இருக்கீங்க? என்னப்பா பண்ண சொல்றீங்க? அவங்க சொல்ற மாதிரி பட்டு போட கட்டிக்கிட்டு வெளியில போய் பன்னீரா தெளிக்க முடியும்? தலையெழுத்து. அப்படி சொல்லாத நந்தினி. எல்லாரும் கூடி கூடி இருந்து பேசினா பிரச்சனை தீந்துருமா? நீ என்ன சொன்ன? குணசேகரை வந்த உடனே எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடுவோம்னு சொன்னியா இல்லையா? இப்பயும் நான் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரு வரணும்ல, வரட்டும், எல்லாத்தையும் பேசி கேட்டுருவோம். இன்னைக்கு 2ல 1 கேட்க தான் போறோம். சித்தி, இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் சித்தி. தேவை இல்லாம எல்லாருமே வம்பு இருப்பாங்க. தாரால இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்ல சித்தி, கூடவே பத்த வைக்கிறதுக்கு சித்தப்பாங்க வேற இருக்காங்க. ஆமா, நம்ம அவங்க கிட்ட கேட்டது கூட அப்படியே மாத்தி சொல்லி நல்லா வெறியேற்றி வச்சிருப்பாங்க. எல்லாரையும் நல்லா ரவுண்டு கட்ட போறாரு சித்தி. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், எங்கேயாச்சும் ஓடி போயிருங்கன்னு. கேட்டிங்களா? நீ வேறடி. கூடி கூடி பேசி எல்லாரையும் அவஸ்தைப்பட வச்சிட்டீங்க. என்னது? ஓடி போக சொன்னியா? ஆமா தாத்தா, பெரியப்பா வரதுக்குள்ள போக சொன்னேன், கேட்கவே இல்ல. இப்ப தேவையில்லாத டென்ஷன். என்னம்மா அது? தாரா, தப்புமா. இதெல்லாம் இந்த வயசுல நீ பேசக்கூடாது. என்ன நந்தினி இது? குழந்தையெல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கு. நான் தான் டெய்லி உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறேன் இந்த மாதிரி பேசணும்னு. நீங்க வேறப்பா, இந்த வீட்டை நடக்கிறதெல்லாம் பார்த்து அதுங்களே தெரிஞ்சு பேசுதுங்க. நாங்க என்ன செய்ய முடியும்? இப்போ வந்து அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாதுன்னு தேவைப்பட்ட இடத்துல பேசிதான் ஆகணும். ரேணு, நந்தினி, வாங்க போய் புடவை மாத்திட்டு வரலாம் வாங்க. என்னக்கா சொல்றீங்க? பழைய குருடி கதவை திறடின்னு திரும்ப அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே அடிமையா கிடக்கணுமா? என்னால முடியாதுக்கா. அப்படி சொல்லல, இதை வச்சு ஒரு பிரச்சனை செய்வாங்க. அவர் வரட்டும், பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நீ கேட்டல, அந்த சாமியாடி அப்பா சொன்னது எனக்கு என்னமோ அவர் ரொம்ப வித்தியாசமா வரப்போறாருன்னு தோணுது. அவர் இப்படி வராருன்னா அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்த்துட்டு நாம பேசுறதா சரி. சரி, மாத்திக்கலாம். தர்ஷினி, வா, வாங்க வாங்க. அதான் சொல்லிட்டாங்களே, போ. இருக்கிறதுலே கண்ணு விரிக்கிற மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கோ, போ. வாங்க வாங்க. அக்காவே போயிட்டாங்க, வா போ. சரி இருங்க, இதா வந்துடுறோம். என்ன ராமச்சந்திரன், எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பூகம்பத்தை கலப்ப போறான்னு தெரியலையே. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? மாப்பிள்ள மனம் திருந்தி வந்தாயோ மன்னவா குணசேகரா. பெரியவனே, ஐயா, பெரியவனே, எப்படிப்பா இருக்க? நீ நல்லா இருக்க? அம்மாவுக்கு அது போதும், அது போதும். ஏய், ஆர்த்தி எடுத்துட்டு வாங்கடி. ஏய், நீங்க ஏண்டி வரீங்க? ஈஸ்வரி, நீ வா. நந்தினி, ரேணுகா, வாங்கடி.
ஏங்க சனனி கிடக்கட்டும். நீங்க வாங்க வாங்க வாங்கடி. என் பிள்ளைக்கு ஆரத்தி எடுங்கடி. பெரியவனே என்ன பாயுது? தாய் மீனாட்சி, உன் மகன் எப்படிப்பட்டவளோ உனக்கு நல்லாவே தெரியும். என்னை பெத்தவளை விட உனக்கு தான் நல்லா தெரியும். பார்த்துக்கோ, அப்படித்தான் நான். இதுக்கு மேலே நான் உன்கிட்ட என்னத்தை கேட்க போகிறேன்? பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு பெத்தவளுக்கு தெரியாதா? கேட்காமலே கொடுக்குறதான தாயி. இது வரைக்கும் நான் கேட்டதையும் தாண்டி எவ்வளவோ கொடுத்துருக்க. இனிமேல் நீ தான் தாய் துணை. மீனாட்சி, என்ன நினைக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை இந்த படை வாங்கப்பா. எல்லாம் இங்கே நிற்கிறியா? டேய், பட்டணம் ஒழுங்கா அப்படி என்ன போட்டிருக்க? அப்படியே மூக்கு மருந்து போட்டியா? போட்டேண்ணா. இல்லை டேய், இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறீங்களா? தூக்கி போட்ட உன மிதிக்காம. எங்கடா அம்மாங்கடா? அம்மா அந்த உள்ள இருக்காங்க. எப்பா நான் இங்கே இருக்கேன். ஏம்மா, என்ன அங்கே உட்காந்துருக்க? ஐயோ, காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா, நிக்க முடியல. சரி சரி, அங்கே இரு. நான் போன பிறகு நீ கொஞ்சம் பாடப்பட்டிருக்க. இவளுக்கு நீ கொஞ்சம் பாடப்படுத்திருக்காளே இவளுக்கு. நீங்க யாருப்பா? என்னை வரவேற்க வந்த அங்காளி மங்காளியில ரொம்ப சந்தோஷம். சரி சரி, கிளம்புங்க. சோறு கீரெல்லாம் கிடைக்காது. காப்பி கூட கொடுத்துருக்க மாட்டாளுங்களே. காப்பி கொடுத்தாங்கப்பா. காப்பி கொடுத்தாளுங்களா? சரி சரி, இது கூட கிடைச்சிருக்காதுன்னு நினைச்சேன். கிளம்புங்க. என்ன குணசேகரா, நாங்கள் என்ன சோத்துக்கா வந்திருக்கோம்? நீ வரேன்னு சொன்னதும் நாங்கள் தேடி ஓடி வரோம். பொண்டாட்டி சோத்தை போட்டு வச்சா கூட எடுத்து வாயில் வச்சு கல்லை முழுகிற மாதிரி முழுகிட்டு இருந்தோம். பாசம். சோறு கல்லா இருந்துச்சாக்க 3 நேரம் வயிற்றுல விட்டு நல்லா தூங்குனீல. பாசத்தை கட்டுறாங்களாம், பாசம். பாப்பா வெளியே வா. வா, நீ தான் கதிர இவளை அனுப்பிட்டு வா. ஏதாவது செலவு கொடுத்து விடு. வா வாங்க போங்கப்பா. ஏய், அந்த பொம்பளை யாரு? நீ தான் வெளியே வா. எங்கடா இளவுகளுக்கு தெரிகிறது சோத்தை கொட்டிக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் கிளம்புறோம். நீங்களா? இருங்க. ஏன்னா
பொண்ணை கொடுத்து இந்த வீட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்த்து வர்றீங்க. நல்லா இருந்து உட்காந்து விருந்து சாப்பிட்டு போகலாம். என்னப்பா இது இப்படி பேசிட்டு மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க. சாப்பாட்டுக்கா வந்தோம். ரொம்ப சரி, பரவாயில்ல விடுங்க. அண்ணன் கோவத்துல இருக்காரு, அதான் படபடன்னு பேசிட்டாரு. நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட பேச சொல்றேன், சரியா?